ஒரு 3-4 வருஷமாவே அதிகமாக பாதிக்கப்பட்டதில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கண்டச்சனி, இப்போ அஷ்டமச்சனி. ராசி அதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகை சனி, ஜென்ம பகை ராகு. இது எல்லாமே போட்டு நம்மளை உருட்டிச்சு, சுருட்டிச்சு, மிரட்டிச்சு, அவமானம் கொடுத்தது, வம்பு வழக்கு கொடுத்தது, தோல்வி கொடுத்தது, கடன் கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் இப்பத்தான் நம்ம ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பிரமாதமான பிளஸ் என்ன அப்படின்னா, ராசியாதிபதி 10-11 தொழில் லாபம். இப்ப இந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்தில் வருகிறது அப்படின்னா, மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருகிறது. பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலமாக வருகிறது. மேலும் நமக்கு நம்மளுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதன் மூலம் லாபம் வருகிறது. கடன் தீருகிறது. இது நாள் வரை ஏமாந்தது சிம்ம ராசியாக இருக்கலாம். இந்த ஏமாற்றம்ங்கிறது நாம் நமக்காக ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு விபத்தாக, ஒரு எதிர்பாராத ஏமாற்றமாக, ஒரு திடுக்கிடும் சம்பவமாக இருந்தது. ஆனா இப்போ சம்பவத்துக்கே சம்பவம்னு சொல்வதை போல் நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏமாற்றம், தோல்வி, அவமானம், வம்பு வழக்கு தொடராது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் பிரதர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு 3-4 வருஷமாவே அதிகமாக பாதிக்கப்பட்டதில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கண்டச்சனி, இப்போ அஷ்டமச்சனி. இதுக்கு முன்னாடி அஷ்டம ராகு, இப்போ 7ஆம் இடத்தில் ராகு. இதுல ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல, ரெண்டுமே டெட் அகெயின்ஸ்ட். ராசி அதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகை சனி, ஜென்ம பகை ராகு. இது எல்லாமே போட்டு நம்மளை உருட்டிச்சு, சுருட்டிச்சு, மிரட்டிச்சு, அவமானம் கொடுத்தது, வம்பு வழக்கு கொடுத்தது, தோல்வி கொடுத்தது, கடன் கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் இப்பத்தான் நம்ம ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நம்மை சுருட்டிய சனியை குரு இப்பொழுது சுருட்ட போகிறார். மாதத்தின் தொடக்கத்துல நமக்கு ராசியாதிபதி திக்பலம், பிறகு அவர் லாபத்துக்கு வராரு பிரதர். இப்ப செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்தா அது அவருக்கு திக்பலம். 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது சுகஸ்தானத்தில் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நமக்கு அது அயன சயனஸ்தானம், போஜனஸ்தானமாக வருகிறது. அப்போ இது ஒரு பெரிய மைனஸா எடுத்துக்க முடியாது. பிரமாதமான பிளஸ் என்ன அப்படின்னா, ராசியாதிபதி 10-11 தொழில் லாபம். இப்ப இந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்தில் வருகிறது அப்படின்னா, மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருகிறது. பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலமாக வருகிறது. மேலும் நமக்கு நம்மளுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதன் மூலம் லாபம் வருகிறது. கடன் தீருகிறது. சூரியன் புனர்பூச நட்சத்திரத்துல வரும் பொழுது அரசாங்க கடன் கிடைக்கும், வெளிக்கடன் எல்லாம் தீரும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம இனி அவமானப்பட வேண்டிய, தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா சாட்டான குரு ஆஃப் பண்ணிடுறாரு. குரு 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார், அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டானையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மெயினா இடம் விற்பது, இடத்துக்கு வாடகைக்கு ஆட்கள் வருவது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீருவது, அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய பிளஸ் பாயிண்ட் நம்மை நோக்கி வருவது, நம்மளுடைய அப்பாவுடைய சொத்துக்கள், அம்மாவுடைய சொத்துக்கள், இதுல இருக்கக்கூடிய அந்த வில்லங்கங்கள்லாம் படிப்படியாக குறைவது. இந்த மாதிரி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தொழில் ஒரு கம்பீரமாக நடத்துவது. இப்ப இதனால் வரைக்கும் தொழில் நடக்குமா, நடக்காதா, மூடிடலாமா, இதை விற்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ரொம்பவும் கம்மியான விலைக்குத்தானே போகிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழில் நடக்கும், லாபம் வரும். ஏன்னா
உங்க ராசியாதிபதி சூரியனுக்குத்தான் சம்பாத்திய காரகன் அப்படின்னும், உங்க பாக்யாதிபதி செவ்வாய்க்குத்தான் தொழில் காரகன் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கு. சார், விரயஸ்தானத்துல 2-3 சுப கிரகங்கள் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு சுப விரயம் தான். அசுப விரயமோ ஓடுற தண்ணியில கொற்ற காசோ கிடையாது. இது நாள் வரை ஏமாந்தது சிம்ம ராசியாக இருக்கலாம். இந்த ஏமாற்றம்ங்கிறது நாம் நமக்காக ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு விபத்தாக, ஒரு எதிர்பாராத ஏமாற்றமாக, ஒரு திடுக்கிடும் சம்பவமாக இருந்தது. ஆனா இப்போ சம்பவத்துக்கே சம்பவம்னு சொல்வதை போல் நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏமாற்றம், தோல்வி, அவமானம், வம்பு வழக்கு தொடராது. இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ராசியில் இருக்கக்கூடிய கேது நமக்கு ஞானத்தை கொடுக்கும், சமயோஜிதத்தை கொடுக்கும். இந்த ரோட்ல போனால், இந்த ரோட்ல வந்தால் அப்படிங்கிற மாதிரி எந்த நபர் நமக்கு பிளஸ் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது கண்டிப்பாக தெரியும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் லாபத்தில் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 23 தேதிக்குத்தான் உங்களுக்கு புதன் விரயத்துக்கு வருகிறார். அப்ப நீங்க செய்யக்கூடிய விரயம்ங்கிறது நீங்க சம்பாதிச்சுட்டு தான் விரயத்தை செய்ய போகிறீங்க. அது தொழில் மூலமாகவும் புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய வாக்கினாலும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அதே லாபத்துக்கு சூரியன் அமரப்போகிறார். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் தேடி பார்த்தோம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் சனியின் பார்வை. இப்ப அந்த இடத்துல குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. என குரு 4-6 பார்க்க போகிறார். அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவா கூடுதல் கவனம் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா 2 அசுப கிரகங்களின் பார்வை 5ஆம் இடத்தில் விழுகிறது. அப்போ சனிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு நீங்களும் செய்யணும். உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் செய்ய வைக்கணும். மிடில் ஏஜ், திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படியே குழுகுழுன்னு பசுமையா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி, அப்படியே ஏதோ நம்ம இங்க ஒரு மேக்னட்டாகவும் அங்க ஒரு இரும்பும் ரெண்டும் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு வரன் வருகிறது அப்படின்னு ஒரு வரனை கூட்டிட்டு வருவார். கடைசியில பார்த்தா அந்த இரும்புங்கிறது ஒரு துரு பிடித்த இரும்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ராகுங்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பிப்பார். இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன், அதாவது நாமே அமரப் போகிறோம். அப்போ கொஞ்சம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது திருமணத்துக்காக வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பிசினஸ் ப்ரொபோசலாக இருந்தாலும் சரி, திருமணமான நபர்களாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் கேது, அப்போ நீங்களே தான் விட்டு கொடுத்து போவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஹைப்பராக இருப்பது போல், ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பது போல், பரபரப்பாக இருப்பது போல் காணப்படுவார்கள். சிம்மராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனத்தில் விடுகிறது. கலத்திரகாரகன் சாட்டானுக்கு சனி கலத்திரகாரகன் சாட்டானுக்கு குரு பார்வையும் விடுகிறது. அப்போ ஒரு பெரிய பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்களுக்கு கொஞ்சம் இந்த கால் வலி, லெக் பெயின், இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல், லெக் ஸ்வெல்லிங், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயிற்சி முயற்சிகள் தேவை. ஃபிட்னஸ், டயட்டிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் கையில் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் குறிப்பா வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கு, வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை தொழிலுக்கோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஆவணங்கள், டாக்குமெண்ட்டை எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு ரொம்பவும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பிளஸ் உண்டு, ஆனால் மைனஸ் வராமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும். பரிகாரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதனை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இரவு நேரங்களில் உங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. சிம்ம ராசிக்கு
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய ஏமாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் தீரும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் வந்து அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் வந்து அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8ஆக வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.